இல்லக்கா, மாமா வந்து நைட் 10 மணிக்கு மேல வந்தா கதவ தட்டுனா தொறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார்ல. ஸோ, அதனால நைட் எப்படி வருவ? எத்தன மணி ஆகும்? லேட்டா ஆகுமா? அதே மீறி லேட்டா வந்தீன்னா கதவ தட்டாத, எனக்கு ஃபோன் போடு, நான் வந்து தொறக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன்க்கா. பட் மெசேஜுக்கு ரிப்ளை எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறாங்க்கா அப்படிங்கிறாங்க. ஓ! இதுதான் காதலோ அப்படிங்கிறாங்க. காதலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இது ஒரு வெறும் கரிசனம் மட்டும் தான் அப்படிங்கிறாங்க. கரிசனம் கூடிய சீக்கிரத்தில காதலா மாறும் பாரு அப்படின்ட்டு மீனா சொல்றாங்க. ஆமா பாப்போம், பாப்போம் அப்படிங்கிறாங்க. சரி என்னக்கா மெசேஜுக்கு இன்னும் ரிப்ளையே பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. வண்டியில ட்ராவல் பண்ணிட்டு இருப்பானா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா ட்ராவல் பண்ணாலும் ஒரு மெசேஜ் கூட நம்ம போட முடியாது அப்படின்னு சொல்லி ராஜி புலம்புறாங்க. இவ்வளோ புலம்புறதுக்கு நீயே ஃபோன் போட்டு கேட்டுறலாம் தானே அப்படிங்கிறாங்க. சரின்னு ராஜி வேறு வழி இல்லாமல் ஃபோன் போடுறாங்க. எங்கே இருக்க? வேலையில் இருக்கியா அப்படிங்கிறாங்க. வேலையில் இருக்கணும் போய் கேட்டுட்டு எங்கே இருக்க? என்ன செய்யுதுன்னு கேட்டால் வேலையில் தான் இருக்கேன்னு. சரி இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? லேட்டாக வருவியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நேற்று வந்த மாதிரி தான் லேட்டாக தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படி லேட்டாக வந்தால் மாமா கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு திட்டுவார் பழையபடி நேற்று மாதிரி. அதனால கதவெல்லாம் தட்டாத, எனக்கு ஃபோன் போடு, நானே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க.